Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல CSE மூலமா இசேவை ஐடி வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு தனியா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து எப்படி வந்து எடுக்கிறது, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு அடுத்த அப்டேட் வந்து என்ன அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது. நாங்க வந்து அப்ளை பண்ணாலும் எங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆதார் நம்பர் வந்து எக்ஸிட்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதை பத்தி ஒரு தெளிவான ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது வந்து சிஎஸ்சி ஐடி புதுசா யாரெல்லாம் வந்து வாங்கியிருந்தீங்களோ உங்க எல்லாருமே வந்து இசேவை ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ப்ரோ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகல, உங்களுக்கு மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பெர்சனலாவும் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ கமெண்ட்லேயே நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது, அதனால படிக்க முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா புதுசா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2023க்கு அப்புறம் வந்து ஐடி வந்து சிஎஸ்சி ஐடியில் டெக் எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணி நீங்க வந்து ஐடி வாங்கியிருந்தீங்களோ அவங்க மட்டும்தான் இ சேவை ஐடிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க வந்து முழுமையா வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்க சொல்லியிருக்கக்கூடிய லிங்க் வந்து ஒர்க் ஆகல, அந்த லிங்க் வந்து ஃபேக்கான லிங்க் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றீங்க. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு இ சேவை ஐடி வச்சு கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளே நீங்க வந்து இப்படி சொல்லக்கூடாது. எந்த வெப்சைட் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட், எது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்னு உங்களால அனலைஸே பண்ண முடியலனா நீங்க வந்து சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கிறது வெரி வேஸ்ட் நான் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க, ப்ரோ உங்க லிங்க் வந்து ஒர்க் ஆகல, இது வந்து என்னோட லிங்க் கிடையாது, கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் தான் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருந்தேன். சரிங்களா? tnesevai.tn.gov.in ஸ்லாஷ் போட்டு சிஎஸ்சி எஸ்பிவி யூசர் டீடைல்ஸ் கலெக்ஷன் டாட் போட்டு நம்மளுக்கு வந்து சிஎஸ்சி ஐடி நம்மளுக்கு வந்து கோட் போட்டு பக்கத்துல வந்து உங்களுடைய 12 டிஜிட்டோட இருக்கக்கூடிய அந்த நம்பர், அதாவது உங்களுடைய சிஎஸ்சி ஐடியை தான் இந்த இடத்துல வந்து போட சொல்லியிருந்தேன். சிஎஸ்சி ஐடி அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் பேஜ்ங்கிறத வந்து சிஎஸ்சி சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிக்வெஸ்ட் ஃபார்ம். சரிங்களா? இதை நீங்க எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஐடி வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஐடி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து காட்டுறேன். அவங்க கேட்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைனலா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ்க்குள்ள போயிடும். பட் இதுல இருக்கக்கூடிய இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்னமும் வந்து பெர்ஃபெக்ட்டா அவங்க என்ன பண்ணல அப்படின்னா சிஎஸ்சியும் இசேவையும் வந்து மேப்பிங் வந்து பண்ணல. லேண்டிங் பேஜ்ல வந்து இஷ்யூ இருக்கு அப்படிங்கறத நீங்க முழுமையா வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா புதுசா சிஎஸ்சி ஐடி யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்களோ அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேணா பண்ணிக்கலாம். இசேவை ஐடி வாங்குறதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண உடனே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஐடி அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிருது. டிஎன்எஸ்பிவி சொல்லிட்டு உங்களுடைய நம்பர் கோடு நம்பர் இருக்கும், பக்கத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோடு போட்டு ஒரு மைனஸ் போட்டு 01 இருக்கும். அதுதான் வந்து உங்களுடைய இ சேவை ஐடியோட குறியீடு நம்பர். சரிங்களா? அந்த நம்பர் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு சிஎஸ்சி ஐடில இருந்து இ சேவை ஐடி அப்படிங்கறது நமக்கு வந்து சக்சஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து ஓப்பன் ஆகும். இதுல எந்த சர்வீஸுமே உங்களால வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது. சரிங்களா? நீங்க உள்ள போனாலும் வாலெட்ல வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா வாலெட்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கறது வந்து கொடுக்கல. யாரெல்லாம் டிஎன்இஎஃப்ஏ யூசரா இருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து தனியா வரும். யாரெல்லாம் டிஎன்விஎல்இ இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட் வரும். சரிங்களா? டிஎன்இஎஃப்ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இ சேவை ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு 2023ல ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மெத்தட் மூலியமா ஐடி வாங்கினவங்களுக்கு மட்டும் தான் தனியா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நீங்க சிஎஸ்சி மூலியமா உங்களுக்கு வந்து இ சேவை ஐடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தனியா வந்து கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நம்ம இப்போ நியூ இயர் அன்னைக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆர்டி மூலியமா வந்து தகவல் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத கேட்டு அதுபடி ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம். இ சேவை சரி சிஎஸ்சி மூலியமா நீங்க இ சேவை ஐடி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ரீடைரக்ட் சர்வீஸ் தான். சரிங்களா? மேலேயும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து இ சேவை வெப்சைட்ல வந்து போகும். தனியா யூசர் நேம் பாஸ்வேர்டா நம்ம கிட்ட வந்து கேட்காது. ஏன்னா நம்மளுடைய சிஎஸ்ஐ டிஜிட்டல் சேவா போர்ட்டலை வச்சு தான் நம்ம வந்து இ சேவை ஐடி வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அப்படிங்கிறதுனால இதுல வாலெட்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இ சேவைக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து போன 2023ல ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆச்சு. ஃபீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து 60 ரூபாய் ஒரு சர்டிபிகேட் போடுறோம் அப்படின்னா 60 ரூபாயும் நம்மளுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா கட்டாச்சு. அதனால வந்து இஷ்யூ வந்தது வந்து
அப்படியே டக்குனு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அத பத்திலாம் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்ப நீங்க இப்ப போயிட்டு புதுசா ஐடி கிரியேட் பண்ணவங்க இந்த இ-சேவை அப்படிங்கிற இந்த லிங்க கிளிக் பண்ணாலும் இது வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரீடைரக்ட் டூ இ-சேவை போர்ட்டல். இது வந்து ஒரு ரீடைரக்ட் சர்வீஸ் தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு தனியா யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது இ-சேவைக்கு வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ நெறைய பேர் வந்து உங்களுடைய ஐடி நம்பர் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுத்து நான் வந்து பண்ணாலும் வந்து யூசர் நாட் அலோவ்ட் ப்ரோ அலோவ்ட் தான் ப்ரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றீங்க. அததான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே சொன்னது. இ-சேவை மூலியமா சிஎஸ்சி ஐடி வாங்குனவங்க யாருக்குமே யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது தனியா வந்து கிடையாது. அது அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மென்ட் சரிங்களா? அதனால இ-சேவை ஐடிய வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ணி சிஎஸ்சி ஐடிய நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ ஒரு சர்டிபிகேட்ட வந்து ஒரு இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க முதல்ல சிஎஸ்சி உடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணணும். யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு இதுல வந்து வாலெட்ல வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இ-சேவை அப்படிங்கிற இந்த லிங்க கிளிக் பண்ணி ஒரு சர்டிபிகேட் வந்து போடணும். பட் இப்ப 2ம் வந்து மேப்பிங் வந்து இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே வந்து அப்செட் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்செட் ஆகாம அவங்க ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. லேண்டிங் பேஜ்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதுனால தான் இன்னமும் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 100% அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுறது கிடையாது. நம்ம இடிஎம்ட்ட மத்த இடத்துலலாம் கேட்டு தெரிஞ்ச அப்டேட் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் அப்படின்னா ஏப்ரல் மந்த் வந்து ஒர்க் வர்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. அதேமே வந்து கரெக்டா அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. சோ இதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்பிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கறத இந்த ஒரு அப்டேட்ல வந்து சொல்ல வரேன். சோ முடிஞ்ச வரைக்கும் புதுசா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி வாங்கிருக்கீங்களோ அவங்க மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பேஜ்ல போயிட்டு உங்களுடைய சிஎஸ்சி நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனோட டீடைல்ஸ், சென்டரோட டீடைல்ஸ், உங்களுடைய செக்லிஸ்ட் வந்து நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ், உங்களோட ஏரியா வந்து அட்டாச் பண்ணி ப்ரூஃப்லாம் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் 50 கேபில இருந்து 200 கேபிக்குள்ள நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும். நிறைய பேர் அதையும் சொல்லியிருந்தீங்க. ப்ரோ டாக்குமெண்ட்லாம் அப்லோட் ஆக மாட்டேங்குது. இது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேஜா இல்ல வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்றதுக்கான பேஜாலாம் ஒரு சில பேர் வந்து கேக்குறீங்க. எனக்கே வந்து இன்னும் இந்த இந்த டிஜிட்டல் இந்தியால இந்த அளவுக்கு ரொம்ப வந்து புவரா வந்து புவர் மீன்ஸ் வந்து ரொம்ப விவரம் தெரியாம நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றேன்னே வந்து தெரியல. வெப்சைட்டை முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் நம்ம கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஎல்இக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டிசனை விட டிஜிட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா தான் நம்ம வந்து இருக்கணும். அப்படிங்கிறதுனால அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்மையாவே கவர்மெண்ட் வெப்சைட் தானா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிருக்கோம். அதன் மூலியமா நிறைய நபர்கள் வந்து விஎல்இ வந்து வளர்ந்து வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்காக நான் வந்து ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அது மூலியமா எனக்கு வந்து என்ன கிடைக்க போகுது? நீங்க அத வந்து என்னைக்காவது வந்து புரிஞ்சிருக்கீங்களா? நீங்க ஃபேக்காவே அப்ளை பண்ணாலும் உங்க மூலியமா எனக்கு ஏதாச்சும் வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு ரூ. 500 இல்ல ஒரு ரூ. 1000 வந்து எனக்கு வந்து கிடைக்க போகுதுங்களா? அது வந்து கிடையவே கிடையாது. அதனால நீங்க வந்து ஒரு வெப்சைட் அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி அது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தானா அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஆனா அது எதுவுமே தெரியாம வந்து இவங்க அந்த ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கான விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்ட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய விஎல்இஸ் அப்ளை பண்ணவங்க வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடி நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. அதனால வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. அது லாக் அவுட் ஆனாலும் லாக் அவுட் ஆயிட்டு போகுது. மறுபடியும் அதை நீங்க திரும்ப லாகின் பண்ண முடியாது. லாகின் பண்றதுக்கு தனியா உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து இ-சேவையில சர்டிபிகேட் போடணும் அப்படின்னா டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலியமா தான் இ-சேவை ஐடியை நீங்க வந்து லாகின் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க முழுசா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரீப்ளை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அதே மாதிரி பெர்சனலா ஏதாச்சும் டிஎம் பண்றதா இருந்தாலும் வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சிஎஸ்சி இ-சேவை டீமுக்காகவே தனியா வந்து குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்கு ஃபார்ம்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்றது, ஆதார்ல வெப்சைட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி சால்வ் அவுட் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அந்த குரூப்க்கான லிங்க் நான் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அதுலயுமே நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து ரெகுலரா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.